வணக்கம் நண்பர்களே. இந்த திருக்குறளுக்கு ஒரு புதிய மெட்டு போட்டிருக்கேன். சும்மா பாருங்கள் எப்படி லைக் பண்ணுறீங்களா. நான் குழந்தைங்களுக்கு இது போட்டு காட்டினா இந்த 0 to 12 இயர்ஸ்குள்ளே நம்ம கேட்க வேண்டிய பாடல்களை கேட்டோம்னா அது அவங்க மனசில் பதியும். உதாரணம், நான் நேரடியாக என் குழந்தையோட அனுபவம் பார்த்தேன். நான் இந்த பாடலை தொடர்ந்து பாட பாட குழந்தையும் தன்னாலேயே அந்த பாடல் பாடுது. சும்மா ஒரு மெட்டு போடுறேன் பாருங்கள். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கொல் வாளறிவன் நற்றால் தோலாரென்னின் மல்லர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் நைந்தவித்தான் பொய்ரே ஒழுக்க நேரி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வான் சிறப்பு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விண்ணின்று பொய்ப்பீன் விரிநீர் வியனுலகம் உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உழர் உழவர் புயலென்னும் வாரி வளம் குன்றிக்கால் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை விசும்பின் துளிவீலின் நல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் மீண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதே நின் நீரென்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானென்று அமையாது ஒழுக்கு நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவிற்றான் ஆற்றல் அகல் விசும்பு உலார்கோமான் இந்திரனே சாலுங்கரி செயற்கரிய செய்வர் பேரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் சுவை ஒளி ஊரோசை நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அரண் வலியுறுத்தல் சிறப்பீனும் செல்வமீனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின்
ஊங்கில்லை கேடு மனத்து கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற அறவினை ஓவாதே ஒள்ளும் வகையான் செல்லும் வாயெல்லாம் செயல் அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு நின்றது அறம். ஒரு 35 குறள். இந்த ஃபஸ்ட்டு 35 இதுதான். திருக்குறளுக்கே ஒரு அஸ்திவாரமாக, ஒரு பாயிரவியலாக, ஒரு ரொம்ப இதுதான்டா திருக்குறள். இதுக்கு மேலே திருக்குறளோட அர்த்தமே இதுதான். ஃபஸ்ட்டு கடவுளை வணங்கணும். கடவுளுக்கு சார்பாக வரக்கூடிய மழை அது கடவுளுடைய கருணை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதே நம்மளோட நீத்தார், அவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தா அறத்தின் வழியாக தான் வாழ வேண்டும். இதில் காவாலையா அச்சம் அச்சோ அச்சம் அச்சோ இந்த பாட்டு இதெல்லாம் நான் குழந்தைகள் ஏதோ ஒரு தடவை 2 தடவை கேட்குறாங்க, அப்படியே கேட்டு மனப்பாடம் பண்ணுறாங்க, அப்படியே பாட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. குழந்தைங்க கற்றுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட உட்கார வச்சு சொல்ல வச்சு மனப்பாடம் பண்ண வைக்க தேவையில்ல. அவங்க என்ன மனப்பாடம் பண்ணணுமோ அதை நாம் மனப்பாடம் பண்ணி பேசிட்டா அவங்க அதை மனப்பாடமாக பேசுகிறாங்க. அதனுடைய நேரடியாக இது நம்ம குழந்தை சூப்பராக இந்த ஷேரண்டிங் அப்படின்றாங்க, இந்த தன் குழந்தை சிறப்பாக செய்து அப்படிங்கிற உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிற எந்தவித எண்ணத்தோடு நான் என் குழந்தை திருக்குறள் சொல்கிறத நான் போடலை. நான் திருக்குறள் பாட என் குழந்தை திருக்குறள் என்னோடு சேர்ந்து பாடுகிறது. அந்த இன்பம் நீங்களும் அடைய வேண்டும். திருக்குறள் இப்போ குழந்தை எங்கே பஸ்ஸில் போனாலும் அப்பா அங்கே பாரு திருக்குறள், அப்பா இங்கே பாரு திருக்குறள் சொல்லுது. எங்கள் ஸ்கூல்லையும் திருக்குறள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நல்ல விஷயங்களை பெண்ணுக்கு 12 வயதுக்குள்ளேயும் ஆணுக்கு 14 வயதுக்குள்ளேயும் நம்ம கொடுக்கணும். எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.